தஞ்சையில் மிட்டாய் தாத்தா என அழைக்கப்படும் 100 வயதை தாண்டிய முதியவர் தன்னை பற்றி நமது செய்தியாளர் சதாம் ஹுசேன் பகிர்ந்து கொண்ட சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம். தஞ்சை ஆடக்கார திருப்பகுதியில் அதாவது அனைவராலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மிட்டாய் தாத்தா என அழைக்கப்படும் தள்ளாத வயதிலும் உழைத்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம அருகில் இருக்கிறார். அவரிடம் அவருடைய வாழ்க்கை முறையையும் அவர்களுடைய அனுபவத்தையும் தற்போது நாம் காணலாம். நான் பர்மாவில் இருந்து வரும்போது என்ன குடும்ப பற்றி நினைச்சு வேணும்ல, ரொம்ப சண்டை நடந்துச்சு. சண்டை எல்லாத்தையும் பூழாவும் வெட்டி போட்டாங்க பர்மாவில். ஒரு பர்மாக்காரன் நீங்கள் இங்கே இருக்காதியே, ரொம்ப நடந்தாக்கா காலி பண்ணி போயிருங்க, அந்தமான் கப்பல் வரும் அப்படின்னு. அந்தமான் கப்பல் வண்டிது. கப்பலை ஏறி வந்துட்டேன். குமிண்டி பூண்டியில் இறக்கி விட்டான். குமிண்டி பூண்டியிலேருந்து வியாசர்பாடிக்கு நடந்து வந்தேன். வியாசர்பாடியிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 2 நாள் நடந்து போனேன். பாண்டிச்சேரியிலேருந்து தஞ்சாவூருக்கு 3 நாள் நடந்து வந்தேன், சாப்பாட்டு இல்லாமையே. நீ இந்த மிட்டாய் நான் போட்டு தரேன், கொஞ்சம் எடுத்து வெல்லுங்க என்ன. நான் 3 பைசா ஒரு மிட்டாய். நான் ஒரு மிட்டாய்க்கு 5 பைசா நான் வச்சேன். ஒரு மிட்டாய்க்கு 2 பைசா கிடைக்குது. அதை போட 100 வருடம் கிடைச்சிது. அவர் போட்ட மிட்டாயும், நான் தேங்காய் மிட்டாயும் குளுகூசு மிட்டாயும் இஞ்சி பழமும் போட்டு விட்டேன். கறி மீன் என்ன சாம்பார் தொட்டுக்காய் எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ எனக்கு பல்லு இல்லை. பல்லு இல்லாததுனால கறியை விட்டுட்டேன். மீன் மற்ற ஜாமான்லாம் நல்லா சாப்பிட்றேன். சாப்பிட்டாலும் எனக்கு ஊக்கம் இருக்குது. இந்த ஊக்கத்தினாலேயே நம்ம விடக்கூடாது, 4 பேருக்கு முன்னால் நம்ம அந்த வேலையை வியாபாரத்தை செய்யணும் என்ன அப்படிங்கிற இந்த இதை நான் ஊக்கத்தில் காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா தேங்காய் மிட்டாய் போடுவேன், இஞ்சி மரப்பா போடுவேன், குளுக்கோஸ் மிட்டாய் போடுவேன். ஆளுகளை கொஞ்சம் சேர்ப்பேன். ஏன்னா தேங்காய் செடி கொடுக்குறது, இஞ்சி அரைச்சி கொடுக்கறதுக்கெல்லாம் ஆளு சேர்ப்பேன். மிட்டாய் தாத்தா என்று அழைக்கப்படும் அவரது குரலையும் தற்போது நம்ம இப்போ பார்ப்போம். எப்படி தெருவில் மிட்டாய் மிட்டாய்னு கத்துவாங்களோ அந்த மாதிரி இப்போ கத்திக்கிட்டு நம்மள்கிட்ட காமிக்க போகிறாரு. அதையும் ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். மிட்டாய் மிட்டாய் மிட்டாய், தேங்காய் மிட்டாய், இஞ்சி மரப்பா, குளுக்கோஸ் மிட்டாய். தாத்தாவின் உழைப்பை பற்றி அனைத்து இளைஞரும் உணர வேண்டும் என்பதே தாத்தாவின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து சதாம் ஹுசேன்.